Welcome to TechOCS channel. In the video, நம்ம some examples of grammar is ambiguous or not அதுக்கு வந்து பார்க்கலாம். Okay, consider the grammar. ஒரு grammar கொடுத்திருக்காங்க. This grammar is ambiguous. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த grammar வந்து ambiguous தான் அப்படினு சொல்லிட்டாங்க. Show in particular that the string has two parse trees, two leftmost derivation, two rightmost derivation. So இத நம்ம வந்து எல்லாமே ரெண்டு கண்டுபிடிக்கணும் இந்த parse treeக்கு. ஓகேவா? So first நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரிங்குக்கு எப்படி ரெண்டு பார்ஸ் ட்ரீஸ் வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, பார்ஸ் ட்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ஸ் ட்ரீ 1. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ஸ் ட்ரீ 1 வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் s tends to sbs னு எழுதலாம். ஓகேவா? sbs னு எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் என்ன பண்ணலாம், இந்த s என்ன பண்ணலாம், திருப்பியும் நம்ம sbs னு பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த s க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், a சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த s க்கு a சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ab கிடைச்சிருச்சு. ab கிடைச்சிருச்சு. திரும்பியும் aba வேணும். அப்ப நான் இந்த s க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், திரும்பியும் sbs சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்த s க்கு a, இந்த s க்கு a. So I am getting the output s aba aba. ஓகேவா? அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. ab aba aba. ஓகே, ab aba ba. இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு பார்ஸ் ட்ரீ வரையணும். So we are now need to construct parse tree 2. இப்போ ரெண்டாவது பார்ஸ் ட்ரீ வரைய போறோம். ரெண்டாவது பார்ஸ் ட்ரீ எப்படி வரையலாம், s tends to sbs எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த என்னோட ஸ்டார்டிங் இது என்ன, a. அப்ப நான் இந்த s க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன், a சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். சோ ab ஜெனரேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஜெனரேட் பண்ணும், aba ba ஜெனரேட் பண்ணும். அப்ப நான் இந்த s க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா, இந்த இடத்துல sbs சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? sbs சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த s க்கு திரும்பி நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், sbs. ஓகே, இப்போ இந்த s க்கு a, இந்த s க்கு a, இந்த s க்கு a. அப்போ இங்க பாருங்க ab. ஓகே, ab aba கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம பாருங்க ஒரே ஸ்ட்ரிங்குக்கு ரெண்டு பார்ஸ் ட்ரீ ஜெனரேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ஸ் ட்ரீல என்ன பண்ணோம், s tends to sbs னு பிரிச்சோம். இந்த s க்கு திரும்பி sbs, இந்த s க்கு திரும்பி sbs சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இந்த பார்ஸ் ட்ரீல என்ன பண்ணோம், s tends to sbs னு பிரிச்சிட்டு இந்த s க்கு வெறும் a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த s திரும்பி sbs னு பிரிச்சோம். திரும்பியும் இந்த s sbs னு பிரிச்சிட்டு aa சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, நமக்கு அவுட்புட் ரெண்டு பார்ஸ் ட்ரீ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரெண்டு ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ what is the grammar, s tends to sbs slash a. கரெக்ட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ b கண்டுபிடிக்கணும். what is லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், s tends to sbs எடுத்துக்கிறோம். அடுத்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனால இந்த s மாத்தணும். திரும்பி இந்த s க்கு sbs எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த s க்கு நான் a சப்ஸ்டிட்யூட் பண்றேன், abs bs னு இருக்கும். திரும்பி இந்த s க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், a சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், bs. அடுத்து s tends to ab ab. இந்த s க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், sbs. அடுத்து s tends to ab ab ab. இந்த s க்கு திரும்பியும் a. சோ இந்த s க்கு a, இந்த s க்கு a. சோ நம்மளோட அவுட்புட் என்ன கண்டுபிடிக்கணும், ab 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 a. சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 2 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ s tends to sbs எடுத்துக்கிறேன். இந்த s க்கு பதிலா நான் a சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். நம்ம பார்ஸ் ட்ரீல வரைஞ்ச மாதிரியே தான். அடுத்து இந்த s க்கு பதிலா நான் sbs சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அடுத்து லெஃப்ட் மோஸ்ட்ன்றனால இந்த s எடுத்துக்கணும், ab. திரும்பியும் இந்த s க்கு பதிலா sbs சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அடுத்து இந்த s க்கு பதிலா a, இந்த s க்கு பதிலா a, இந்த s க்கு பதிலா a. அப்ப என்ன கிடைச்சிரும், ab 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 a கிடைச்சிச்சா, ab 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 a. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டெப்பா பண்ணணும் நீங்க. ஓகே, சோ ரெண்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், தேர்ட் क्वेश्चन என்ன, ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ s tends to sbs எடுத்துக்கிறேன். s tends to ஃபர்ஸ்ட் இந்த s ரீப்ளேஸ் பண்ணனும். சோ இந்த s க்கு பதிலா நான் sbs சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, இந்த s க்கு பதிலா sbs சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அடுத்து sba, இந்த s க்கு பதிலா a. அடுத்து s tends to sb, இந்த s க்கு பதிலா a. அடுத்து இந்த s க்கு பதிலா நான் திரும்பியும் sbs சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, அடுத்து இந்த s க்கு பதிலா a. ஓகே, அப்ப sb ab ab a. திரும்பியும் இந்த s க்கு பதிலா நான் ஃபைனலா ab 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 a கண்டுபிடிச்சாச்சா, நம்ம அவுட்புட் ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ s tends to sbs. ஓகேவா? அப்போ இந்த s க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த s க்கு நான் என்ன முடியணும், ஏன் முடியணும் இல்லையா? சோ இந்த s க்கு நான் ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இந்த s க்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த s க்கு திரும்பி sbs சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ அடுத்து இந்த s நான் ரீப்ளேஸ் பண்ணனும். திரும்பி இந்த s க்கு நான் sbs சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சாரி, ba. ஓகே, இந்த s க்கு பதிலா sbs சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அடுத்து s tends to இந்த s க்கு பதிலா a. ஓகே, இந்த s க்கு பதிலா a, இந்த s க்கு பதிலா a, இந்த s க்கு பதிலா a. அப்ப ab ab
ஏபி ஏ கிடைச்சிருச்சா? ஏபி ஏபி ஏபிஏ. அதாவது ரெண்டுமே எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து எஸ்பிஎஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம் ரெண்டுலையும். அடுத்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு எஸ்ஸுக்கு ஏ போட்டிருப்போம். ஓகே, இன்னொரு எஸ்ஸை தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஸ்பிளிட் பண்ணி டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ வி வில் பி கெட்டிங் 2 leftmost derivation, 2 rightmost derivation and then 2 parse trees for the given grammar. ஒரே கிராமருக்கு இவ்வளோ நம்மளுக்கு வருது. ஸோ திஸ் grammar is ambiguous. Okay, so next we will see one more example. ஷோ தட் த கிராமர் இஸ் ஆம்பிகியஸ். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது சும்மா கிராமர் கொடுத்துட்டு இந்த கிராமர் வந்து ஆம்பிகியஸான்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே வந்து ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் எஸ்க்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ எடுத்துக்கிறேன். எஸ்க்கு என்னால் ஏ தான் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் இந்த ஏக்கு வந்து இந்த ஏக்கு வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு let me take AB. ஓகே, இந்த ஏக்கு நான் ஏபி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஏக்கும் ஓகே ஏபி ஜென்ரேட் பண்ணுறோம். சாரி, ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ. ஸோ ஏபி. இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏபி. ஸோ நம்ம ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் என்ன அவுட்புட் ஸ்ட்ரிங் வேணாலும் எடுத்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நவ் ஐ எம் டேக்கிங் தி அவுட்புட் ஸ்ட்ரிங் ஏபி. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு இன்னொரு பார்ஸ் ட்ரீ வரைய முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது ட்ரீ 1. நெக்ஸ்ட் ட்ரீ 2 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஏ சப்ஸ்டியூட் பண்ணதும் இந்த ஏக்கு நான் வெறும் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அடுத்து எனக்கு என்ன வேணும், பி வரணும். ஸோ இந்த ஏக்கு நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஏபி கிடைச்சிருச்சு. திரும்பியும் ஏபி வேணும். அப்போ இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏபி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ டென்ஸ் டு ஏபி. இப்போ இந்த ஏக்கு நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு பார்ஸ் ட்ரீயும் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஏபிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு 2 பார்ஸ் ட்ரீ கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து வேணா ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். ஸோ நான் எஸ் டென்ஸ் டு ஏ எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன், ஏபி சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, இந்த ஏக்கு ஏபி சப்ஸ்டியூட் பண்றேன். அடுத்து இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன், ஸ்மால் ஏ. அடுத்து ஏ இருக்கு. நெக்ஸ்ட் எஸ் டென்ஸ் டு ஏபி. இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், எகைன் ஏபி சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த ஏக்கு நான் ஸ்மால் ஏ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 2 இதே ஸ்ட்ரிங்குக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ் டென்ஸ் டு ஏஏ. ஓகே, நீங்க இந்த பார்ஸ் ட்ரீ வச்சு இங்க எழுதிடலாம். அடுத்து எஸ் டென்ஸ் டு இந்த ஏக்கு பதிலாக இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், ஏ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எஸ் டென்ஸ் டு ஏ. இந்த ஏக்கு பதிலாக இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், பிஏ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் மோஸ்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரமாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஏபி. இந்த ஏக்கு பதிலாக நான் திருப்பி என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. இப்போ இதுக்கு பதிலாக இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஏ. So now I am getting 2 leftmost derivation and 2 parse trees. So we will conclude that the given grammar is ambiguous. இப்போ இதுக்கு நீங்க இன்னொரு rightmost derivation 1 கண்டுபிடிக்கலாம், rightmost derivation 2 கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் மார்க் பொறுத்து நீங்க இதோட ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் கண்டுபிடிக்கலாம், இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So this is one question and another one show that the grammar is ambiguous. இப்போ இதுவும் வந்து ambiguous ஆன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will take one more string. நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஐம் டேக்கிங் எஸ். ஓகே, அண்ட் தென் எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், எஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன ஸ்ட்ரிங் டிரைவ் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து நான் இந்த எஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், திருப்பியும் எஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஓகே, இந்த எஸ்க்கு ஏ பி தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஏக்கு ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஏ, இந்த பிக்கு ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் பி. திரும்பியும் இந்த எஸ்க்கு ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஏ பி. ஓகே, ஸோ இதுக்கு ஏ இதுக்கு பி சப்ஸ்டியூட் பண்றேன். திரும்பி இந்த எஸ்க்கு என்னால் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஏ பி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்றோம், ஏபி அண்ட் தென் ஏபி. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஏபி. இப்போ இதுக்கு இன்னொரு ட்ரீ கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்து சொல்லிட்டோம்னா then the grammar is ambiguous. ஓகேவா? இப்போ ட்ரீ 2 ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ் டென்ஸ் டு நம்மளால என்னதான் எடுத்துக்க முடியும், எஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஏபி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்க எஸ் எடுத்தேன், இங்க ஏபி எடுத்தனா அதே உல்டாவா போடலாம். இங்க ஏபி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து இந்த ஏக்கு ஏ, இந்த பிக்கு பி. அடுத்து இந்த எஸ் நான் எப்படி பிரிக்கலாம், திரும்பியும் எஸ்னு பிரிக்கலாம். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ். திரும்பி இந்த எஸ்க்கு ஏ, இந்த எஸ்க்கு பி, இதுக்கு ஏ இதுக்கு பி, அடுத்து இதுக்கு ஏ இதுக்கு பி, ஏ பி. ஸோ சிம்பிள். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, இங்க பாருங்க, அதே ஸ்ட்ரிங்கு அப்படியே 2 பார்ஸ் ட்ரீ நம்மளுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்க்கு டபுள் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம், இப்போ இந்த எஸ்க்கு டபுள் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ வி ஆர் கெட்டிங் 2 பார்ஸ் ட்ரீஸ் ஃபார் த சேம்
அவுட்புட். அதனால this grammar is said to be ambiguous. நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி இதுக்கு leftmost derivation 1 கண்டுபிடிக்கலாம், leftmost derivation 2 கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரீ வச்சு அதுக்கு திரும்பியும் rightmost derivation 1 rightmost derivation 2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒரு வேலை கொஸ்டின்ல எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகே, the grammar is ambiguous. So next last one, check whether the grammar is ambiguous or not. இந்த grammar வந்து ambiguous இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிராமரை அனலைஸ் பண்ணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், எஸ்ஸுக்கு வந்து இந்த ஓப்பன் பரான்சிஸ் எல் க்ளோஸ் பரான்சிஸ் பிராக்கெட்ல இருக்க எல் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், இல்ல ஏ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், W is equal to ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்ட்ரிங். இதை நம்மனால 2 பார்ஸ் ட்ரீயோ 2 லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனோ வச்சு டிரைவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா, இந்த எஸ்ஸுக்கு நான் இந்த எல் தான் சப்ஸ்டியூட் பண்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்ததும். ஓகேவா? இப்போ இந்த எல்லுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இந்த எஸ் சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எல்லும் எஸ்ஸும் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, திரும்பியும் இந்த எல்லுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எய்தர் நான் எல்லுக்கு எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், இல்லை எஸ் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இந்த எல்லுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ஏ. ஓகேவா? சாரி இந்த எல்லுக்கு என்னால் ஸ்ட்ரெயிட்டா ஏ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இந்த எல்லுக்கு பதிலாக நான் எஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, அந்த எஸ்ஸுக்கு நான் ஏ சப்ஸ்டியூட் பண்றேன், அந்த எஸ்க்கு நான் ஏ சப்ஸ்டியூட் பண்றேன். அடுத்து இந்த எஸ்க்கு ஏ, இந்த எஸ்க்கு ஏ. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஓப்பன் பிராக்கெட் ஏ ஏ ஏ ஏ. இப்போ இதுக்கு இன்னொரு பார்ஸ் ட்ரீ வரைய முடியுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஸ் டு என்னால் என்ன மட்டும்தான் எடுத்துக்க முடியும், எய்தர் ஏ எடுத்துக்க முடியும், இல்லை ஓப்பன் பிராக்கெட் எல் க்ளோஸ் பிராக்கெட் எடுத்துக்க முடியும். ஓகே, ஏ எடுத்துட்டா இதே அவுட்புட் வருதாங்கிறது நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா நம்ம இந்த எக்ஸ்டென்ஸ் டு பிராக்கெட் எல் தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த எல்லுக்கு நான் எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, அடுத்து இந்த எல்லுக்கு நான் எய்தர் எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை எஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இங்கே எல்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கனால எஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட முடியும், பிராக்கெட் எல்லோ இல்லை ஏவோ போட முடியும். பிராக்கெட் போட்டால் நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு தேவை ஒரே ஒரு ஓப்பன் பிராக்கெட் தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு போட்டால் திரும்பி இன்னொரு ஓப்பன் பிராக்கெட் வந்துடும். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. இப்போ நான் இதுக்கு என்னதான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஏ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த எஸ்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எய்தர் திஸ் ப்ரொடக்ஷன் ஆர் திஸ் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு 2 பிராக்கெட் வந்துடும், அதனால அது பண்ண முடியாது. நான் இந்த ப்ரொடக்ஷன் ஏ சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதுன்னு பாருங்க, ஏ தான் கிடைச்சிச்சு. நம்மளால ட்ரிபிள் ஏ கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த கிராமர் ஆம்பிகியஸ் கிடையாது. திஸ் கிராமர் இஸ் நாட் ஆம்பிகியஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால என்ன பண்ணாலும் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு ஒரே ஒரு பார்ஸ் ட்ரீ தான் வரைய முடியும். 2 பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்றதுங்கிறது ஆப்வியஸா இதுல சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா பிராக்கெட் வச்சது சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்ல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எல்லுக்கு ஆல்ரெடி எல்ல சப்ஸ்டியூட் பண்ணாலே இங்க எஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன். திரும்பியும் இந்த இடத்துல நான் எல்ல சப்ஸ்டியூட் பண்ணா இதே இதுதான் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ 2 பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ண முடியல. We will conclude this grammar is not ambiguous. Okay, thank you.